கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்தாதவர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல தடை விதிக்கும் பரிந்துரை பிடிபிடிஎன் முன்வைக்கவில்லை. PSV வாகன உரிமையை பெற ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கு தளர்வு. வணக்கம். RTM தமிழ் செய்தியுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 4.5 விழுக்காடாக பதிவாகியிருப்பது மலேசியாவின் பொருளாதார மேம்பாடு சரியான தடத்தில் இருப்பதற்கான சான்றாகும். அதிகரித்திருக்கும் முதலீடும் வெளிநாட்டு பயணிகளின் வருகையும் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டிருப்பதாக நிதியமைச்சர் லீம் குவான் ஏங் தெரிவித்தார். Semua pihak akan yakin sama seperti pelabur-pelabur asing. Nampaknya pelabur asing tidak dipengaruhi oleh beberapa laporan yang mungkin tidak berapa positif dan mereka masih melabur dengan lebih banyak berbanding dengan suku-suku sebelum ini. தலைநகரில் பாதுகாப்பு ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த ஃபின்டெக் வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பின்னர் லீம் குவான் ஏங் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே மக்கள் உயர் வருமானம் பெறும் நாடாக மலேசியா உருவெடுக்க தொழில்நுட்பம் அடிப்படையிலான பொருளாதார நடவடிக்கைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். மலேசியாவிற்குள் சட்ட விரோதமாக நெகிழி கழிவுகளை கொண்டுவரும் அந்நிய நாடுகளிடமிருந்து அந்த கழிவுகளை திரும்ப அனுப்புவதற்கான செலவு தொகை வசூலிக்கப்படும் என எரிசக்தி, அறிவியல், தொழில்நுட்ப, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மீதான அமைச்சர் யோ பி யின் தெரிவித்தார். அதே சமயம் அந்த கழிவுகளை நாட்டிலேயே அழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதற்கான கட்டணத்தையும் சம்பந்தப்பட்ட நாடுகளே வழங்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டார். எல்லை கடந்து கொண்டுவரப்படும் அந்த ஆபத்து நிறைந்த நெகிழி கழிவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் பேசல் உடன்படிக்கைக்கு ஒப்புதல் வழங்கியுள்ள 187 நாடுகள் மீது இந்த விதிமுறை பயன்படுத்தப்படுவதாக யோபியின் சொன்னார். 1993 ஆண்டு அக்டோபர் மாதம் மலேசியா பேசில் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது. வெறுமனே கழிவுகளை அகற்றுவதற்காக எல்லை கடந்து மற்றொரு நாட்டிற்குள் கொண்டு செல்லப்படும் போது அது அந்த உடன்படிக்கையின் 9வது பிரிவின் கீழ் சட்டவிரோத போக்குவரத்து நடவடிக்கையாக வகைப்படுத்தப்படும் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். Kalau dia adalah negara Conference of Party, dia adalah 187 ini, mereka masuk lagi di sini, mereka perlu bertanggungjawab untuk kos penghantaran balik. So kita akan hantar balik tapi charge mereka. Kos akan ditanggung oleh mereka, ya. Ataupun kalau tak praktikal, kalau dia memang sudah tak praktikal, tak boleh bawa balik, kita dispose dan kita perlu melupus di sini dan charge mereka juga. So ini akan memberi tanggungjawab kepada negara-negara pengeksport supaya mereka tak ekspor keluar, ya, sampah sarap mereka, ya. புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் யோபியின் இவ்விவரங்களை வெளியிட்டார். கடந்த மாதம் 5ஆம் தேதி போலி அடையாளத்துடன் நாட்டிற்குள் நுழைந்த நெகிழி கழிவுகள் நிரப்பப்பட்டிருந்த 5 கொள்கலன் லாரிகள் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டன. அந்த 5 லாரிகளும் ஸ்பெயின் நாட்டிற்கு சொந்தமானவை எனவும் அவை மீண்டும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். PTPTN கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்த தவறியவர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல தடை விதிக்கும் நடைமுறையை மீண்டும் அமல்படுத்தும் பரிந்துரையை PTPTN கடனுதவி கழகம் முன்வைக்கவில்லை. மாறாக PTPTN கடனுதவி கழகம் நடத்திய பொது கலந்துரையாடல் வாயிலாக பொது மக்களிடமிருந்து அந்த பரிந்துரை பெறப்பட்டதை கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லி மாலிக் தெளிவுபடுத்தினார். PTPTN கல்வி கடனுதவி தொடர்பான சில விவகாரம் குறித்து அக்கழகம் பொதுமக்களின் கருத்துக்களை அறிய விரும்பியது. அதன் அடிப்படையில் கடனுதவியை திரும்ப செலுத்துவது தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் PTPTN கல்வி கடனுதவி கழகம் கேட்டறிந்தது. எனவே PTPTN கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்த தவறியவர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல தடை விதிக்கும் நடைமுறை மீண்டும் அமல்படுத்தும் பரிந்துரை அக்கழகத்தின் முடிவு இல்லை என்பதை டாக்டர் மஸ்லி மாலிக் சுட்டிக்காட்டினார்.
எனினும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது செய்தியாளர்கள் முன்வைத்த கேள்விக்கு PTPTN கல்வி கடனுதவி கழகத்தின் தலைவர் சைஃபுல் வஞ்சான் அவ்வாறு பதிலளித்ததாக டாக்டர் மஸ்லி மலிக் தற்காத்து பேசினார். அவ்விவகாரத்தை பொதுமக்கள் தவறாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு PTPTN தரப்பு செய்தியாளர்களிடம் மீண்டும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் அவர். நீண்ட காலமாக PTPTN கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்தாமல் இருப்பவர்கள் மீது கடுமையான அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என PTPTN கல்வி கடனுதவி கழகத்தின் துணை செயல்முறை அதிகாரி மஸ்தூரா முகமது கலீத் தெரிவித்திருந்ததை அடுத்து அவ்விவகாரம் கேள்விக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. சுங்கையாரா தமிழ் பள்ளிக்கு வருகை தந்த அமைச்சர் டாக்டர் மஸ்லி மலிக் அப்பள்ளிக்கூடம் இந்நாட்டில் உள்ள பள்ளிகளுக்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாக உருவெடுக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதாக கூறினார். இப்பள்ளியில் மாணவர்கள் குதூகலமான சூழலில் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வதுடன் சுற்றுச்சூழலை காப்பதிலும் அதிக முக்கியத்துவம் செலுத்துகின்றனர். இப்பள்ளி மாணவர்கள் வீட்டில் இருப்பதை விட பள்ளிக்கு செல்வதையே அதிகம் விரும்புகின்றனர். பள்ளியை இந்த அளவு மாணவர்கள் நேசிப்பதற்கு காரணமாக இருக்கும் அணுகுமுறையை தமிழ் பள்ளிகள் மட்டுமல்லாமல் அனைத்து வகை பள்ளிகளும் எடுத்துக்காட்டாக கொள்ளும்படி அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இப்பள்ளி மாணவர்களுக்கு வீட்டுப் பாடங்கள் கொடுக்கப்படுவதில்லை. பள்ளி சுற்றுச்சூழலை கொண்டு உலகை அறிவதற்கான நடவடிக்கைகளை இந்த சுங்கையாரா தமிழ் பள்ளி மேற்கொள்கின்றது. அந்த முயற்சிகளுக்காக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சங்கா சின்னையாவிற்கு அமைச்சர் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இப்பள்ளி அண்டை பள்ளியான சமய பள்ளியுடன் இணைந்து அவ்வப்போது கூட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக டாக்டர் மஸ்லி மலிக் கூறினார். இதனிடையே பென் ஐலண்ட் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் சுங்கையாரா தமிழ் பள்ளி பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அதன் தொடர்பில் மாநில கல்வித்துறையுடனும் மாநில அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். இ-ஹெயிலிங் வாடகை வாகன சேவையை வழங்குபவர்கள் PSV எனப்படும் பொது போக்குவரத்து வாகன அனுமதியை பெற 6 மணி நேர பயிற்சியை மேற்கொள்ளும் தளர்வை வழங்க போக்குவரத்து அமைச்சு தயாராக உள்ளது. இ-ஹெயிலிங் சேவையை வழங்க விரும்பும் வாகன ஓட்டிகள் வகுப்பிற்கு வராமல் இணைய வழி பயிற்சியில் கட்டங்கட்டமாக கலந்து கொண்டு இறுதியில் 1 மணி நேர கணினி தேர்வில் அமரலாம் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்சியூஃபோக் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கும் 6 மணி நேரம் பயிற்சியை வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களுக்கு சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் செல்ல தயாராக இருப்பதாக ஆண்டனி லோக்சியூஃபோக் தெரிவித்தார். ஓட்டுநர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இந்த பயிற்சி வழிநடத்தப்படும். குறிப்பாக வகுப்பிற்கு செல்லாமல் அந்த 6 மணி நேர பயிற்சியை முடித்தால் மட்டுமே போதுமானதென அமைச்சர் குறிப்பிட்டார். தளர்வு வழங்கப்பட்ட போதிலும் எந்த முறையை பின்பற்றுவது என்பதை சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றார் அவர். ஜூலை மாதம் 12ஆம் தேதி தொடங்கி கட்டாயமாக்கப்படும் PSV எனப்படும் பொது போக்குவரத்து வாகன அனுமதியை பெறுவதிலிருந்து இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கு விலக்களிக்கப்படுமா என செய்தியாளர்கள் வினவிய போது ஆண்டனி லாக் இவ்வாறு பதிலளித்தார். தலைநகரில் KTMB நிறுவனத்தின் மை ரெயில் டைம் எனும் செயலியின் அறிமுக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே KTMB நிறுவனத்தின் பயண அட்டவணையை பயணிகள் எளிதாக அறிந்து கொள்ள அல்லது சரிபார்த்துக் கொள்ள மை ரியல் டைம் எனும் செயலி ஒன்று அறிமுகம் கண்டுள்ளது. விவேக கைபேசிகளில் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக கிள்ளான் பள்ளத்தாக்கிலிருந்து தஞ்சோங் மலிம் வரையிலான ரயில் பயண அட்டவணை, புறப்படும் அல்லது சென்றடையும் நேரம் ஆகியவற்றை பயணிகள் இந்த மை ரியல் டைம் செயலி வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். மக்கள் இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தும் iOS இலிருந்தும் எளிதாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்சியூஃபோக் தெரிவித்தார். அன்றாடம் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் மக்களுக்கு இந்த செயலி அதிக நன்மையை கொண்டு வரும் என அவர் கூறினார். ரயில் சேவையை உட்படுத்திய நாட்டின் பொது போக்குவரத்து சேவை தரத்தை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் இலக்குக்கு ஏற்ப இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதையும் ஆண்டனி லாக் சுட்டிக்காட்டினார். ICC எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் உடன்படிக்கையிலிருந்து மலேசியா விலகிக் கொண்டுள்ளதை ஐநா உறுதிப்படுத்தியுள்ளது. அது தொடர்பில் மே 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஐநாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை விஸ்மா புத்ரா தமது அகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது.
ரோம் உடன்படிக்கையிலிருந்து விலகும் மலேசியாவின் முடிவு கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகின்றது. அதற்கு ஐநா தலைமை செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோம் உடன்படிக்கையிலிருந்து மலேசியா விலகுவதாக அறிவிக்கும் கடிதம் மலேசிய வெளியுறவு அமைச்சரிடமிருந்து தங்களுக்கு கிடைத்ததாக ஐநா அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த உடன்படிக்கையிலிருந்து விலகுவதாக மலேசியா அறிவித்துவிட்ட போதிலும் ஐநாவின் அகப்பக்கத்தில் ரோம் உடன்படிக்கைக்கு ஆதரவு தரும் நாடுகள் பட்டியலில் மலேசியாவின் பெயர் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது குறித்து கடந்த புதன்கிழமை விஸ்மா புத்ரா அதிருப்தி தெரிவித்திருந்தது. அதனையடுத்து அந்த உடன்படிக்கைக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் பட்டியலிலிருந்து மலேசியாவின் பெயரை உடனடியாக நீக்கிய ஐநா அதற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. நாட்டில் பயனீட்டாளர் உரிமைகளுக்கு அதிகம் குரல் கொடுத்து வந்தவரும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் தலைவருமான SM முகமது இட்ரிஸ் தமது 93வது வயதில் காலமானார். இருதய கோளாறு காரணமாக கிளெனிகல்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று மாலை உயிரிழந்தார். SM முகமது இட்ரிஸ் பினாங்கு நகராண்மை கழக உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பயனீட்டாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் இவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவராவார். இவருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். சாபாத் அலாம் மலேசியா எனும் சுற்றுச்சூழல் கழகத்தையும் மஷரகாட் கல்விக் கழகத்தையும் இவர் தோற்றுவித்தவர். நாளை காலை பினாங்கு பேரா சாலையில் உள்ள மஸ்ஜித் ஹாஷிம் யாயா இஸ்லாமிய மையத்து கொள்ளையில் இவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் உட்பட 17 தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு எதிரான சொத்துகள் மீதான உரிமையை இழக்கச் செய்யும் வழக்கு விசாரணை. அந்த வழக்கு விசாரணை இம்மாதம் 30ஆம் தேதி கோலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்படும். அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் முகமது ஷுக்ரி ஹுசேன் முன்வைத்த கோரிக்கையை அடுத்து நீதிபதி அந்த தேதியை நிர்ணயித்தார். இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் நீதிமன்ற கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட தொழிலதிபர் லோ தெக் ஜோவின் தாயார் கோ கெக் ஈவ் உட்பட மேலும் சிலர் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் அவர்களை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சோர், அவருடைய மகன் ரீசா அசீஸ், கோல்மன் சாக்ஸ் வங்கி உறுப்பினர் ரோஜர் அங் ஆகியோரும் இந்த வழக்கு விசாரணை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இம்மாதம் 9ஆம் தேதி வரையில் டத்துஸ்ரீ நஜீப்புக்கும் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மாவுக்கும் சொந்தமான 100க்கும் அதிகமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆடம்பர கைப்பைகள், அந்நிய நாணயங்கள் வடிவிலான ரொக்கப்பணம், கைகடிகாரங்கள், காலணிகள், 27 வாகனங்கள் ஆகியவை அதில் அடங்கும். அதோடு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொந்தமான வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. அவற்றின் வைப்புத் தொகை 1,80 லட்சம் ரிங்கிட் ஆகும். மேலும் பினாங்கு தஞ்சோங் பூங்காவில் அமைந்துள்ள தொழிலதிபர் ஜோலோவுக்கு சொந்தமான ஆடம்பர வீடு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. டாத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு எதிரான 2,70 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 3 கள்ள பணமாற்று குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு விசாரணை. அந்த வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையில் செவிமடுக்கப்படும். இருதரப்பு வழக்கறிஞர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப உயர் நீதிமன்ற நீதிபதி முகமது ஜைனி மாஸ்லான் அந்த தேதியை நிர்ணயித்தார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையில் டத்துஸ்ரீ நஜீப்புக்கு எதிரான இதர வழக்கு விசாரணைகளில் ஈடுபட வேண்டும் என்பதால் அரசாங்க தரப்பு வழக்கறிஞரும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரும் குறிப்பிட்ட தேதியை கோரினர். ஸ்லாங்கூர் சிர்டாங் மருத்துவமனையின் தலைமை தாதி சித்தி கரீனா முகமது கமருடீன் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அந்த கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நைஜீரிய ஆடவன் ஒருவன் விசாரணைக்காக இன்று தொடங்கி 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான்.
சைபோஜயாவில் உள்ள அடுக்குமாடி வீடொன்றில் கடந்த புதன்கிழமை சித்தி கரீனா இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். உடல், கழுத்து, தலைப்பகுதிகளில் வெட்டு காயங்களுடன் அவர் இறந்து கிடக்க காணப்பட்டார். அவரது கொலை தொடர்பில் நேற்று தலைநகர் சுராஸிலும் ஸ்தபாக்கிலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் நைஜீரிய பெண் ஒருவரும் பாகிஸ்தானிய ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சுராஸ் சென்ட்ரலில் இருந்து 30 வயது மதிக்கத்தக்க நைஜீரிய ஆடவன் கைதானார். இம்மாதம் 8ஆம் தேதி 40 வயது சித்தி கரீனா காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை சைபோஜயாவில் சித்தி கரீனா தங்கியிருந்த அடுக்குமாடி வீட்டிலிருந்து அவரது உடல் வெட்டுக்காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டது. ஜோஹோ லாக்கினில் உள்ள அடுக்குமாடி வீடொன்றிலிருந்து இறந்து 3 மாதங்களுக்கும் மேலாக இருக்கலாம் என நம்பப்படும் மூதாட்டி ஒருவரின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. அவரது குடும்ப உறுப்பினர்கள் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த திங்கட்கிழமை இரவு மணி 11:20 வாக்கில் அந்த எலும்புக்கூடு மீட்கப்பட்டது. பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் 15வது மாடிக்கு விரைந்த போலீசார் அந்த மூதாட்டியின் எலும்புக்கூட்டை மீட்டதாக ஜோர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷஹருனைன் ஜாயிஸ் தெரிவித்தார். அந்த வீட்டின் படுக்கை அறை தரையில் போர்வையில் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. அந்த வீட்டில் தனித்து வசித்து வந்த 73 வயது கோகேங் எனும் மூதாட்டியின் எலும்புக்கூடு அதுவென நம்பப்படுகின்றது. அவர் இறந்து 2 அல்லது 3 மாதங்களுக்கு மேலாக இருக்கலாம் என சுல்தானா அமினா மருத்துவமனையின் நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஸ்லாங்கூரில் உள்ள சில பகுதிகளிலும் கிள்ளான் பள்ளத்தாக்கிலும் நீர் பட்டுவாடா இயந்திரங்களை கொள்ளையிட்டு வந்த கேங் கெகடாங் கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்தனர். அந்த கும்பலைச் சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 7 மாதங்களாக செயல்பட்டு வந்த கும்பலின் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தன. கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 8ஆம் தேதி வரையில் சுராஸ், ரவாங், சுங்கைபுலோ ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் அந்த 4 கைது செய்யப்பட்டனர். 23 வயதுக்கும் 29 வயதுக்கும் இடைப்பட்ட அவர்கள் கிள்ளான் பள்ளத்தாக்கிலும் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் சில பகுதிகளிலும் உள்ள 10 சலவை கடைகளில் வைக்கப்பட்டிருந்த நீர் பட்டுவாடா இயந்திரங்களை கொள்ளையிட்டதாக நம்பப்படுவதாக சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சஃபாட்டுன் அபுபக்கர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து கொள்ளை நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் புரோத்தோன் சட்ரியா கார் ஒன்றும், துளையிட பயன்படுத்தப்படும் கருவி ஒன்றும், கொள்ளையிடப்பட்ட 6 நீர் பட்டுவாடா இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டன. அந்த நீர் பட்டுவாடா இயந்திரங்கள் அனைத்தும் 3000 முதல் 4000 ரிங்கிட் வரை விற்கப்பட்டது தெரியவந்துள்ளதாக சூப்பரிண்டென்டன்ட் சஃபாட்டுன் அபுபக்கர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 4 2 எதிராக திருட்டு, போதைப் பொருள் தொடர்பான பழைய குற்றப்பதிவுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். Akan menubuhkan satu parti bahasa saya dengan lafaz Bismillahirrahmanirrahim meresmikan Parti Pribumi Bersatu Malaysia. Saya Mahathir bin Mohamad setelah dilantik memegang jawatan Perdana Menteri dengan sesungguhnya bersumpah bahawa saya akan dengan jujur menunaikan kewajipan-kewajipan jawatan itu dengan segala daya upaya saya, bahawa saya akan menumpahkan taat setia yang sebenar kepada Malaysia. இத்தாலி பொதுவிருது டென்னிஸ் போட்டி. அதன் தொடக்க ஆட்டங்களில் களமிறங்கிய முன்னணி ஆட்டக்காரர்களான ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால், நோவாக் ஜோகோவிச் ஆகியோர் தத்தம் ஆட்டங்களில் வெற்றி பெற்று எதிர்பார்த்ததைப் போல காலை சுற்றுக்கு முன்னேறினர்.
20 முறை கிராண்ட் ஸ்லாம் விருதை கைப்பற்றிய ரோஜர் ஃபெடரர் முதல் செட்டில் எளிதாக வெற்றி பெறுவதற்கு உலகின் 13ஆம் நிலை ஆட்டக்காரரான போர்னா கோரி வழிவிடவில்லை. எனினும் 2வது, 3வது செட்களில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஃபெடரர் வெற்றி பெற்றார். அடுத்த சுற்றில் அவர் கிரீஸ் விளையாட்டாளர் ஸ்டெஃபனி ஸ்டிபாஸை சந்திப்பார். இதனிடையே நடப்பு வெற்றியாளரான ரஃபேல் நடாலும் முதன்மை ஆட்டக்காரரான நோவா ஜோகோவிச்சும் முறையே ஜெரமி சார்டி, டெனிஸ் ஷாபோவாலோவை நேர் செட்களில் வீழ்த்தினர். இந்நிலையில் நார்வே ஆட்டக்காரர் காஸ்பர் ரூட்டை எதிர்கொண்ட ஆஸ்திரேலியாவின் நிக் கிரிகியோஸ் நீதிபதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து போட்டியிலிருந்து நீக்கப்பட்டார். இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயங்கி மலேசியாக்கு.